வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம 2025 ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, புவிசார் குறியீடுனா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தோன்றிய தனித்துவமான தயாரிப்புக்கு வழங்கப்படுற ஒரு அங்கீகாரம் தான் இந்த புவிசார் குறியீடு. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருளுடைய உண்மையான தோற்றத்தையும் அந்த பொருளுடைய பாரம்பரியத்தையும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. அப்போ இதன் மூலமாக தரமற்ற அல்லது போலியான தயாரிப்புகள் அதே பேரில் பயன்படுத்தி விற்கிறதுக்கு தடை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் ஒன்று ஃபேமஸ் அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது ஒரு பகுதியில் ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதே பேரில் வேறு ஒரு பொருளை ஏமாற்றி விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெயினாக பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா புவிசார் குறியீடுகள் சட்டம் 1999 அதன் அடிப்படையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டு இது பாதுகாக்கப்படுது. அப்போ இதோடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த புவிசார் குறியீடை பெறுவதன் மூலமாக அந்த பொருளை தயாரிக்கிற உள்ளூர் கைவினை கலைஞர்கள் இருக்காங்கள்ல, உள்ளூர் கைவினைஞர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். அதிக புவிசார் குறியீடு இந்தியாவிலே ரொம்ப அதிகமான புவிசார் குறியீடுகள் பெற்றது உத்தரப்பிரதேசம் தான். இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. ஓகே, இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2025 ஆண்டு தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மதுரை மறிக்குழுந்து. இந்த மதுரை மறிக்குழுந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டிலிருந்தே இது சம்மந்தமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது, மதுரையில் விளாச்சேரியில் களிமண் பொம்மைகள், அதற்கு புவிசார் குறியீடு இப்போ கிடைத்திருக்கு. அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் வெற்றிலை, அதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றுப்படுகையில் இந்த வெற்றிலை விளையுது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தோவாளை அப்படிங்கிற பகுதியில் மாணிக்க மாலை, அதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இந்த பூ மாலை பார்த்திங்கன்னா வெள்ளை அரளி, அடுத்தது சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் இதெல்லாம் வைத்து பண்ணுறாங்க. அடுத்தது, கடலூர் மாவட்டத்திலிருந்து பன்ருட்டியில் இருக்கிற பலாப்பழம், அதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி முந்திரி, அதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடியை சேர்ந்த எலுமிச்சை பழம், அதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சம்பா வத்தல், அதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த சின்ன வெங்காயம், அதற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சித்துரை கார் அரிசி, இதற்கும் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இது வரைக்கும் நமக்கு இவ்வளோ பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஆன்லைன் பேட்ச் இருக்குது, ஆஃப்லைன் பேட்சும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபை நீங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.